நியூஸை பார்த்தாலே பாலியல் பலாத்காரம், அங்கே பாலியல் பலாத்காரம், இங்கே பாலியல் பலாத்காரம், கூட்டு பலாத்காரம் இப்படிதான் வருது தவிர்த்த நியூஸை பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கு, நம்மளுக்கு வேதனையா இருக்குது. அது இந்த விளாத்திக்குள்ள ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மக்கள்லாம். அது அந்த குழந்தைய முள்ளுச்செல்ல சாவடிச்சு போட்டுருக்குறாங்க. சாவடிச்சு ஈவிரக்கல்லாத சாவடிக்கிறவனு கண்டிப்பா அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். இல்லையா அவனுக்கு வந்துட்டு நடு ரோட்ல அவனுடைய ஆணூர் பாறக்கணும். இது என்ன, இது வயசானவங்களையும் விட மாட்டாங்க, வயசு பொண்ணு குழந்தைங்க அதுங்களுக்கு என்ன தெரியும்? புறம்போக்கு நாய் உங்களையும் ஒரு தாய் தால பெத்து எடுத்தாங்க. உங்களுக்கெல்லாம் அறிவு மயிர் இருக்காது. இப்படி குற்றம் செஞ்சவங்கள அந்த மாணவியுடைய ஆத்மா சும்மா விடுமா? ஐயோ, உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு தெரியல. ரொம்ப அக்குறுமானியம், ரொம்ப அக்குறுமானியம், ரொம்ப அராஜகம் இருக்குங்களா. உலகம் அழிவு நோக்கி தான் போயிட்டு இருக்குது. உண்மைக்கே நீங்க நினைச்சுக்கோங்க, உலகம் அழிவு நோக்கி தான் போயிட்டு இருக்குது. ஒரு உயிரை எடுக்கிறது, ஒரு உயிரை படைக்கிறது கடவுள் கிட்ட தான் இருக்கு, நம்ம கிட்ட கிடையாது. ஒரு பொண்ணை வந்து சாவடிக்கிற அளவுக்கு வந்துட்டு யார் கொடுத்த உரிமை, யார் அதிகாரம் கொடுத்தது? ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். ஒரு 2-3 நாளாக தமிழ்நாட்டையே பெருசாக உழுக்குன சம்பவம் தான் விளாத்திக்குளத்தில் 12வது படிக்கக்கூடிய ஒரு மாணவியோடைய இறப்பு. ஸோ கொலை செய்யப்பட்ட இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு செயலை குறித்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க இன்னைக்கு நம்ம கூட ரஜினி அம்மா தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. தமிழ்நாட்டையே பெருசாக உழுக்குன ஒரு சம்பவமாக இருக்குது. பெண்களுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியுது. ஒரு இயற்கை உபாதைக்கு போன ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆக்சுவலி இதில் என்னதாம்மா நடந்திருக்கு? பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க உறவினர்களாக இருக்கட்டும், பலாத்காரம் செய்யப்பட்டு இந்த குழந்தை வந்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன நடந்திருக்கு? இப்போ நிறைய சமீபத்தில் கூட்டு பாலியல் பலாத்காரம்லாம் நடந்திருக்கு. ஒரு பெண் பிள்ளை வந்து வெளியே போகிறதுக்கு இப்போ பயமாக இருக்குது. யாரை நம்பி போகிறது, எதை நம்பி போகிறது, எப்படி போக முடியும்? ஒரு பச்சிலம் புள்ள, வாழ வேண்டிய புள்ள, இனிமேட்டு தான் அது படித்து ஒரு பெரிய அதிகாரி ஆகி பெற்றவங்களை பார்க்கணும். ஒரு கணவர் வீட்டுக்கு கால் எடுத்து வைக்கிற வயசு கூட இன்னும் வரல. அதாவளும் இந்த பெண் பிள்ளைய வந்து கழுத்தை முறிச்சு, கழுத்து எலும்பெல்லாம் உடச்சி அது பலாத்காரம் பண்ணாங்களா இல்லை அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியல. அந்த பிள்ளைய வந்துட்டு சாவடிச்சு போட்டிருக்கிறாங்க. அப்படி என்ன கல்லுங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியல. இன்ன வரைக்கும் அவங்கள அரஸ்டும் இன்னும் பண்ணல. பண்ணால் வந்து தண்டனை கொடுக்கணும், கடுமையான தண்டனை கொடுக்கணும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், நிறைய வாட்டி இதை பற்றி பேசியிருக்கிறேன், மீடியாவில் பேசியிருக்கேன். குற்றம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி குற்றம் பண்ணுறவங்கள, பாலியல் பலாத்கார குழந்தைங்களை கொண்டு போய் குற்றம் பண்ணுறவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் அடுத்தது ஒரு வாட்டி பண்ண மாட்டான். அதே மாதிரி இந்த தண்டனைக்கு ஏற்ற மாதிரியும், இந்த தண்டனைக்கு ஏற்ற நிறைய நீதி அரசர்கள் இருக்காங்க. கடுமையான தண்டனைகள் கொடுத்தாதான் குற்றங்கள் குறையும். மேற்கொண்டு பாலியல் பலாத்காரம், இங்கே நியூஸை பார்த்தாலே பாலியல் பலாத்காரம், அங்கே பாலியல் பலாத்காரம், இங்கே பாலியல் பலாத்காரம், கூட்டு பலாத்காரம் இப்படி தான் வருது தவிர்த்த நியூஸை பார்க்கவே மனசு கஷ்டமாக இருக்குது, நம்மளுக்கு வேதனையாக இருக்குது. அது இந்த விளாத்திக்குள்ள ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மக்கள்லாம். அது அந்த குழந்தைய முள்ளுச்செல்ல சாவடிச்சு போட்டுருக்குறாங்க. அது இனிமேட்டு தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அது கூடிய சீக்கிரம் விரைவாக கண்டுபிடிச்சி அதுக்கு தக்க நீதி வழங்கணும்னு நான் கேட்குறேன். இப்போ அந்த ஆன்மா என்னமா ஆகும்? இந்த குழந்தைக்கான ஒரு நீதி இப்போ வரைக்கும் கிடைக்காம இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆன்மா எந்த அளவுக்கு கஷ்டப்படும்? அம்மா நல்லா தெரிஞ்சுக்குங்க, கல்யாணம் ஆகாதவங்க கண்ணி கழியாத தெய்வம் அவங்க. ஆனால் இது வந்து அகாதுகா மரணம். இது அவங்க ஆயுசு முடியலல்ல, ரொம்ப வேதனையாக தான் இருக்கும். ரொம்ப வேதனையாக தான் அலமோதல் நான் சொல்ல, அலமோதும், கண்டிப்பாக அலமோதும். இதுங்க ரொம்ப அலமோதும். இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, ரொம்ப பாவம். இதெல்லாம் கேட்கறதுக்கு அங்கங்கே போராட்டம் நடத்துகிறாங்க. இல்லை நான் சொல்ல, போராட்டம் நடத்துகிறாங்க. இன்னும் நம்ம போராட்டம் அதிகப்படுத்தணும். உண்மையா இல்லையா? கண்டிப்பா. புரியுதுங்களா? பெண்களுக்கு இந்த மாதிரி அநீதி நடக்கும்போது இறங்கி போராடணும். போராட்டத்தை கண்டாத்தான் எதுக்காக இருந்தாலும் வழி பிறக்குது. இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்குமே அந்த பெண்ணுடைய மூஞ்சை தான் குறி வச்சிருக்காங்க. முகத்தை ஃபுல்லாக அந்த அளவுக்கு கொடூரமான முறையில் சிதைச்சிருக்காங்க. கழுத்தை வந்து முறுக்கியிருக்காங்க, எலும்பு உடச்சி முறுக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இல்லையா? குறிப்பாக இந்த பொண்ணுடைய முகத்தை சிதைக்கணும்னே ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ அந்த +2 அந்த பொண்ணு கூட படிக்கிற சக மாணவரை அரெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க, நியூஸில் போட்டிருக்காங்க. இனிமேட்டு தான் உண்மைகள் தெரிய வரும். யாராக இருந்தாலும் தண்டனை தான். அப்போ செஞ்ச தண்டனை கொடுத்தாகணும். ஒரு பொண்ணை வந்து சாவடிக்கிற அளவுக்கு வந்துட்டு யார் கொடுத்த உரிமை, யார் அதிகாரம் கொடுத்தது? ஒரு உயிரை எடுக்கிறது, ஒரு உயிரை படைக்கிறது கடவுள் கிட்ட தான் இருக்குது, நம்ம கிட்ட கிடையாது.
இந்த மாதிரி குழந்தைங்களை, இந்த மாதிரி பெண் பிள்ளைகளை வந்துட்டு அங்கங்க வந்து இந்த மாதிரி பண்ணு, இதுக்கு முடிவே இல்லையா? இதுக்கு முடிவு என்னதான்? முடிவு வரணுமா வரக்கூடாதா? இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு நடந்தா நாளைக்கு அந்த பிள்ளைக்கு. நான் நிறைய பேர் சொல்றேன், பெண் பிள்ளைய பெற்றவங்க எல்லாருமே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போதா, காலேஜுக்கு போதா, காலேஜுக்கு போயிட்டு வரும்போது எவனா ஃபாலோ பண்ணுறானா, பிள்ளைங்களை எவனா மிரட்டான்னு நீங்கள் விசாரிக்கணும். பெண் பிள்ளைங்களை கேட்கணும். அதுவும் இல்லாமல் யாரை பார்த்தாலும் ஒரே வார்த்தை நியூஸில் போடுறாங்க, போதையை போட்டு இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. அந்த போதைக்கு தடை போடணும், ரெண்டுமே தடை பண்ணணும், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இத்தனை நாள் ஆயிடுச்சு, இவ்வளோ பெருசா போராட்டம் வெடிச்சிட்டு இருக்கு, ஆனா இப்போ வரைக்குமே ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது கேட்கும் போது எப்படி இருக்கு? ரொம்ப மன உளைச்சல தான் இருக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும், அதுவும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போலீஸ் பவர்ஃபுல். எந்த ஒரு விஷயத்துலையுமே புரியுதுங்களா, பவர்ஃபுல்லானவங்க இறங்கி கண்டிப்பாக பிடிப்பாங்க. புலி பதுங்குதுன்னா பாயறதுக்கு தான், புரியுதுங்களா, கண்டிப்பாக பிடிப்பாங்க. நேற்று மரியாதைக்குள்ள கனிமொழி அவங்க போயிருந்தாங்க, அவங்க போயிட்டு பேசுனாங்க. அந்த ஊர் மக்களெல்லாம் சூழ்ந்துக்கினாங்க. அந்த ஊர் மக்கள் சூழ்ந்த ஒரு பெண் பிள்ளை இப்படி பண்ணாங்களே, பாசம். அந்த ஊர் மக்கள் ஒத்துமையாக இருக்கிறாங்க, தப்பு கிடையாது. காந்திஜியே நம்ம நாட்டுக்கு போராடி தான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். அப்பத்துலேருந்து ஆரம்பிச்சுதான் இந்த போராட்டம். எல்லாமே போராடி 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 தான் நம்ம இன்ன வரைக்குமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பெண் பிள்ளையை பண்ண வரைக்குமே அரசாங்கமோ இல்லை நீதி அரசர்களோ இல்லை நீதி அரசிகளோ சும்மா இருக்கக்கூடாது. இப்படி குற்றம் செஞ்சவங்கள அந்த மாணவியோடைய ஆத்மா சும்மா விடுமா? எல்லாம் கடவுள் தான் பார்த்துட்டு இருக்கணும். நம்ம சொல்லிடுறோம் ஆத்மா சும்மா விடுமான்னு. அது இறந்தவனே 1000 ஒரு அரிசி துண்டில் 1000 நுனி தான் நம்மளுடைய ஆத்மா, புரியுதுங்களா? அது ரொம்ப மனம் உடைஞ்சு மன வலி வேதனையோடு தான் போயிருக்கும். அந்த பாவிங்க என்ன பண்ணானுங்களோ ஏது பண்ணானுங்களோ அது உட்காந்து அவளுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வர நேரத்துக்கு இயற்கை உபதிரம் கழிக்க போகும்போது இந்த மாதிரி நடக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு இதை ஃபாலோ பண்ணியிருப்பானுங்க. யாரோ ஒருத்தருக்காக இந்த பொண்ணு மாட்டிட்டு இருக்குது. இந்த ஊருக்கு இல்லை, எல்லா ஊருக்காரங்களுமே இனிமேட்டு இந்த மாதிரி வந்து முக்கியமாக கவனிக்கணும். வெளியூர்கார வரனா என்னத்துக்கு இருக்கிற எதுக்கு இருக்குன்னு கேட்கணும். ஏன் முள்பதாரில் உட்காந்துருக்குற, ஏன் நீ எங்கள் ஊர் பிள்ளைய ஃபாலோ பண்ண கேட்கணும். கேட்டால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு வரும். அரசாங்கமும் இதில் தலையிட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்தால்தான் இதுக்கு ஒரு முடிவு வரும். இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குமா, இது நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா என்ன இந்த கேள்வி கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. இப்போ இந்த மாதிரி தவறு ஒரு இடத்துல நடக்குது, ஒரு குழந்தை அந்த இடத்துல துடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல தெய்வம் என்ன பண்ணலையா, அதை ஏன் அவங்க கேட்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளார. அது ஒரு 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 கோவத்தோட அந்த உச்சமா அந்த கேள்வி வருது. அரசு அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? பெண் பிள்ளை எல்லாமே தெய்வத்துக்கு சமானம் தான். இந்த பூமியை சுமக்கிறவளும் ஒரு பூமாதேவி ஒரு பெண் பிள்ளை தான், புரியுதுங்களா? நம்மளை பெற்றவளும் ஒரு பெண் பிள்ளை தான், நம்மளை வளர்த்தவளும் ஒரு பெண் பிள்ளை தான், நம்மளை தாங்குறவளும் ஒரு பெண் பிள்ளை தான், புரியுதுங்களா? இதுதான் உண்மை. அப்படியாப்பட்ட பெண் பிள்ளையை நீ பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கேற்ற தண்டனை உண்டு. தண்டனை இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக தண்டனை உண்டு. அதுதான் நான் அதான் நீதி அரசர்னு சொல்லிட்டேனே. அந்த தெய்வமாக இருந்து அவங்க தான் பதில் சொல்லணும், அவங்க தான் அதை வழி நடத்தி கொண்டு போகணும், புரியுதுங்களா? இந்த வாரத்துல மட்டுமே கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுல இத்தனை பாலியல் கொடுமைகள் நடந்திருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு இப்ப வயசான ஒரு பாட்டியை கூட 70 வயசு பாட்டி இந்த மாதிரியான சம்பவங்கள் சாவடிச்சுட்டு அந்த பாட்டியை கத்தி ஐயோ உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியல. ரொம்ப அக்குறுமானியம், ரொம்ப அக்குறுமானியம், ரொம்ப அராஜகம், புரியுதுங்களா? உலகம் அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. உண்மைக்கே நீங்க நினைச்சுக்கோங்க, உலகம் அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. நான் 2023 சொல்லித்தான் இருக்கிறேன். அடுத்தது என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன நடக்க போகுது எல்லாம் சொல்லித்தான் இருக்கிறேன். இந்த 2026 பிறந்தோன்னே நான் சொன்னேன் 10 நாடுக்கு போர் தொடுக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்துச்சு, புரியுதுங்களா? அது கூட ஒருத்தர் சொன்னேன், ஆமா இவங்க தெய்வம் கணிச்சிட்டாங்க அப்படின்னு. நான் தெய்வம் கிடையாது, நடக்கிறத நான் சொல்றேன், புரியுதுங்களா? பெத்த பிள்ளை பொண்ணுகிட்டே தகப்பங்காரன் பாலியல் வன்கொடுமை பண்றான், அண்ணன் தம்பிக்காரன் பாலியல் வன்கொடுமை பண்றான். இந்த உலகத்துல எங்க நடக்கும், எங்க நியாயம் இருக்கு, எங்க தர்மம் இருக்குது? கலியுகத்துல வந்துட்டு தர்மம் மறைஞ்சு அதர்மம் தொலைத்துக்கும் போது தெய்வம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா தெய்வம் கூடிய சீக்கிரம் வரணும். அவ்வளோ அநியாய அக்கிரமம் நடக்குது, புரியுதுங்களா? எதுக்கு எடுத்தாலும் பணம் தான், எதுக்கு எடுத்தாலும் பணம் தான், அதுதான் வாழ்க்கை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு வாரத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு பெண் பிள்ளையா வாழ்றத பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு வந்து என்ன பொண்ணுங்கன்னா என்ன அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு கூட இப்போ வரைக்கும் புரியுமான்னு தெரியல. ஏன்னா இந்த ஒரு வாரத்துல எல்லாமே அதிகமாக பாதிக்கப்பட்டது பெண்கள் தான், வயசானவங்களை முதற்கொண்டு குழந்தைங்க முதற்கொண்டு. ஸோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? பார்க்கறது இல்லை, நான் ரொம்ப யோசிக்கிறேன், ரொம்ப மன வலிமையா
மனசு வலியோட தான் நான் இந்த வேதனையை சொல்றேன். இது என்ன, இது வயசானவங்களையும் விட மாட்டாங்க, வயசு பொண்ணு குழந்தைங்க, அதுங்களுக்கு என்ன தெரியும்? புறம்போக்கு நாய்ங்க, உங்களையும் ஒரு தாய் தால பெத்தெடுத்தாங்க. உங்களுக்கெல்லாம் அறிவு மயிர் இருக்காது? நீயும் ஒரு தாய் தால உன்னை பெத்தெடுத்தா? அப்படின்னா போதும் உங்களுக்கெல்லாம். நிறைய இதில் மூடி மறைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. பெண்களுக்கு அங்கங்க நடக்கிற அநீதிகள் நிறைய மூடி மறைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? இது பப்ளிக்கா தெரிஞ்சதுனால எவ்வளோ மிரட்டல்களால, புரியுதுங்களா, எவ்வளோ நடக்குது. எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம தான் நம்ம பெத்த குழந்தைங்கள, பெண் பிள்ளைகளை ரொம்ப தான் பத்திரமா பார்த்துக்கணும். எல்லா தாய்மார்களும் நான் அதான் சொல்றேன், நம்ம பெண் பிள்ளைகளை பத்திரமா பாருங்க. அவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க, நீங்க கூட போங்க, ஒண்டியா விடாதீங்க, நீங்க கவனிச்சு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டில் எல்லா வளமும் கடவுள் கொடுத்துருக்குறாங்க. ஆனா இந்த அநியாய அக்கிரமம் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. எங்க பார்த்தாலும் அநியாய அக்கிரமம். இதே மாதிரிதான் திருநங்கைகளுக்கும் நடக்குது. தெரியுமா உங்களுக்கு? அது வெளில பெருசா பேசப்படுறதே கிடையாது. திருநங்கைங்க குப்பை மாதிரி தான் இல்லைங்க. ஏன் பேச போறாங்க? அவங்களுக்கு என்ன, எவ்வளோ போதை அடிச்சுட்டு ரோட்ல நிக்கிற பாலியல் தொழிலுக்கு நிற்குவாங்க. அவங்கள போய் அடிச்சு, அவங்கள கத்தியில அறுத்து, அவங்கள சித்திரவதை பண்ணி, அதெல்லாம் வெளியில வரவே வராது. ஏன்னா இவங்க தான் வந்துட்டு தாய் வீட்டுல இருந்து பிறந்து வந்த மாதிரி, மற்ற திருநங்கைகள்லாம் வந்து ரோட்ல இருந்து கடந்து வந்த மாதிரி தான் பாக்குறாங்க. அப்போ பேபி எங்களுக்குள்ள நாங்களே போராட்டம் நடந்தாதான். பெண்களை ஒரு வியாபார பொருளா பாக்குறதும், இப்படி பெண்கள்னு தாண்டி திருநங்கைகளையும் ஒரு வியாபார பொருளா பாக்குறதும் எப்படிமா இருக்கு? ரொம்ப வேதனையா இருக்குமா. இதே வந்துட்டு வெளிநாட்டுல எடுத்துக்கணும், திருநங்கைகள் எப்படி மதிக்கிறாங்க தெரியுமா? நான் மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து எல்லா நாட்டுக்கும் போனேன். திருநங்கைகளுக்கு அவ்வளோ உரிமை. அவங்க ஹாப்பியா வாழ்றாங்க, சந்தோஷமா வாழ்றாங்க. அவங்களுக்கு எல்லா சலுகையும் இருக்குது. நம்ம தமிழக அரசும் நம்மளுக்கு திருநங்கைகளுக்கு சலுகை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய கொடுக்கணும். இப்போ பொதுவாகவே நான் சொல்றேன், இந்த ஒரு வாரத்துலயும் இவ்வளவு நடந்திருக்குன்னு. இது ஒரு வாரம் கிடையாது, இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி என்ன ஒரு 3 மாசம். இந்த 3 மாசத்துல எத்தனையோ பெண்கள் எவ்வளவு கொடூரமான முறையில சிதைக்கப்பட்டிருக்காங்க. கொடூரமான முறையில அப்படி அணுவா சித்திரவதை அனுபவிச்சு இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா எங்க தப்பு இருக்கு? செய்யறவங்களுக்கு எந்த ஒரு இடத்துல பயம் இல்லாம இருக்கு? என்ன, ஜெயிலுக்கு போனா வெளியே வந்துடலாம், கடுமையான தண்டனை கொடுங்க. இப்போ போக்சோ சட்டத்தில் வந்து நீதி அரசர்களாக தண்டனை கொடுக்குறாங்க. நீதி அரசு தண்டனை 30 வருஷம் ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுக்குறாங்க. பரவாயில்ல, சந்தோஷம், இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. புரியுதுங்களா? ஆனா இந்த மாதிரி ஒரு பெண் பிள்ளைய சாவடிச்சு ஈவிரக்கல்லாத சாவடிக்கிறவன கண்டிப்பா அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். இல்லையா அவனுக்கு வந்துட்டு ஃபாரின்லாம் பார்த்துருக்கலாம், சவுதி அரேபியா, நடு ரோட்ல அவனுடைய ஆணூர் பாரகணும். புரியுதுங்களா? 10 பேருக்கு இந்த தண்டனை பார்த்தாலும் 11 ஆள் செய்ய மாட்டான். நானும் எத்தனையோ அப்படி சொல்லிட்டேன், எவ்வளோ பேசிட்டேன். மக்களும் எவ்வளோ போராடுறாங்க. புரியுதுங்களா? நம்மளுக்கே இவ்வளோ மனசு கும்புறது, நான் பெற்றவளுக்கு எவ்வளோ மன வேதனையா இருக்கும், அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ வேதனையா இருக்கும், அந்த சுற்றி இருக்கிற சொந்த பந்தம் ஓடி ஆடி விளையாண்ட குழந்தைங்க அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கும். கச்சல்ல தூக்கிட்டு வர்றாங்க, அந்த ஊர் மக்களே ஓடுறாங்க பின்னாடி. அதை பார்க்கும் போது நம்மளுக்கு அவ்வளோ வயிறு எரியுது. இவனுங்கெல்லாம் மிருகம், இவனுங்கெல்லாம் அழிக்கிறது தப்பு கிடையாது. கண்டிப்பாம்மா. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்ணுக்கு, இறந்த ஒரு மாணவி குழந்தைக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கணும், அவங்க நியாயம் கிடைக்கணும். புரியுதுங்களா? இதுதான் உண்மை. ஒரு பெண் பிள்ளைய வளர்க்கறது சும்மா கிடையாதுமா. ஒரு பெண் பிள்ளைய வளர்த்தா அது வந்து பேர் வைக்கணும், அதுக்கு காது குத்தணும், அது பெரிய பிள்ளையானா அதுக்கு சடங்கு செய்யணும், அதுக்கு கல்யாணம் முடிக்கணும், அது கல்யாணம் முடிஞ்சு அதுக்கு குழந்தை பிறந்தா செய்யணும். பெண் பிள்ளைய பெற்றவங்க சும்மா கிடையாது. எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ கஷ்டப்படணும். கண்டிப்பாம்மா. நம்ம பேசுற இந்த டைம்ல கூட அந்த குழந்தைக்கான ஆத்மா எப்படி இருக்குமோ, ஆத்மா சாந்தி அடையணும். கடவுள் வேண்டிக்கிறேன், எல்லாரும் கடவுள் வேண்டிக்குங்க, அந்த குழந்தையோட ஆத்மா சாந்தி அடையணும். புரியுதுங்களா? மீண்டும் இந்த மண்ணுலகில் அவங்க குடும்பத்துல, அவங்க வம்சத்துல இருக்கிறவங்க வயிற்றுலயே வந்து அந்த குழந்தை பிறக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாம்மா. அந்த குழந்தைக்கு நல்ல நீதி கிடைக்கணும். கண்டிப்பா நல்ல நீதி கொடுக்கணும். நீதி அரசர்களா இருக்காங்க, நீதி அரசர்கள் கண்டிப்பா தக்க தண்டனையை வழங்கணும். கண்டிப்பாம்மா. மக்கள்கிட்டயும் கேட்டுக்கிறதா தான், அந்த குழந்தைக்காக ஒரு 2 நிமிஷம் வந்து எல்லாருமே அம்மா சொன்ன மாதிரி வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பா இந்த குழந்தைக்கான ஒரு நீதி கிடைக்கணும். ஸோ உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இத்தனை விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிம்மா. நன்றி.